நம்ம தனுசு கூட கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தாலும் வருவாரே கூட நம்ம டீம் இந்தியா ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகாது போல். இந்த மாதிரி என்னோட அழகான குரலில் டெய்லியும் கேட்கணும்னா உங்கள் பொண்ணான கையால் அந்த ஃபாலோ பட்டனை தட்டிடுங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் விட கம்மி மக்கள் தொகை இருக்கிற கபோ வேர்ல்டுங்கிற நாடு வெறும் 5 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. அவங்க கூட ரவுண்டு 32 போய் அர்ஜென்டினாவோட மெஸ்ஸி டீமோட தோற்று வெளியே வந்தாங்க. ஃபிஃபா காலனே நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் ஒரு 100 டீம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்தியாவில் போக முடியாது. ஏன்னா 140 கோடி பேர் இருக்கிற நம்ம நாடு ஃபிஃபா ரேங்கிங்கில் 138வது இடத்துல இருக்குது. அதுக்கான டிவிக்கே தான் டிஎம்கே தான் அப்படின்லாம் உலகவில்ல. நல்ல பிளேயர்ஸ் இல்லாமல் இல்லை, திறமை இல்லாமல் இல்லை, அவங்கள கண்டுபிடிச்சி அந்த நிலைமைக்கு வளர்த்தி விட ஆள் இல்லை. இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்குது. ஃபுட்பால் கோல் ஃபுல் ஸ்கோல்னா எவ்வளோ ஒரு 25 பேர் வருமா? ஸ்டேட்டு கோல் இருந்தால் கூட குவாலிஃபை ஆகிருக்கலாம். ஆனால் முடியல. ஏன்னா எல்லாமே தான் ஒன்றும் இல்லை. நம்ம இந்தியன் ஃபுட்பால் எந்த நிலமையில் இருக்குன்னா, நம்பரில் சொல்லணுன்னா நம்ம இந்தியாவோட ஃபுட்பால் டீமோட மதிப்பு வெறும் 32 கோடி. இதே நம்ம பிசிசிஐ எழுத்துப்போம் 18,672 கோடி. ஸ்கூல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாம் பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இல்லை கிளப் இல்லை, ஏன் ஒரு நல்ல ஸ்டேடியம் கூட கிடையாது. சேவன் அக்கடமின்னு ஒருத்தர் பேர் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவார் எனக்கு வந்து கிரிக்கெட்டை பிடிக்காதும்பார். அப்போல்லாம் ஒரு மாதிரி எழுச்சி தான் என்ன ஏன் பிடிக்காது அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது. கிரிக்கெட் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மறைக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே திறமையானவங்க இருக்காங்க, ஆனால் அவங்கள யாருமே கொண்டாடுறதில்ல. கிரிக்கெட் மொத்தம் இந்தியாவில் எல்லாமே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்த்துக்கப்புறம் தான் தெரியுது. கரெக்டாக சொல்லியிருக்காப்புல மனுஷன். கேரளாவில் ரொம்ப நல்லாவே ஃபுட்பாலை கொண்டாடுறாங்க. ஏன்னா அங்கே ஐபிஎல் டீம் கிடையாது. என் வைபவ் சூரியவன்சிக்கிற பாப்புலாரிட்டி கூட நம்ம ஃபுட்பால் டீமுக்கு கிடையாது. அதுக்குள்ள சுனில் சேத்ரி மட்டும்தான் தெரியும். அவர் ஒருத்தர் தான் தெரியும். அவர் விளையாண்டு நான் பார்த்தது கிடையாது. நீ பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம். நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற யாருமே பார்த்தது கிடையாது. அது ஏன்னா தெரியல, தப்பு நம்ம மேலேயும் இருக்குது. பார்த்துருக்கணும். ஃபஸ்ட் டைம் நான் அந்த மனுஷனை பார்த்து எப்போனா மெஸ்ஸி இந்தியா வந்திருந்தார்ல, ஸ்டேடியமே ஃபுல்லாக நம்பி எல்லோரும் மெஸ்ஸின்னு கற்றுவாங்க. பார்ப்பாங்க ஓரமாக நின்றுப்பார். அப்போ மெஸ்ஸி கொண்டாடின மாதிரி எல்லா ஃபுட்பால் மேட்சையும் எல்லா ஐஎஸ்எல்லையும் எல்லோரும் கொண்டாடி இருந்தோம்னா இந்நேரம் இந்தியன் ஃபுட்பால் எங்கேயோ போயிருக்கும். டீம் இந்தியா குவாலிஃபை ஆகும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு நல்ல கிளப்பு வேணும், நல்ல கோச்சஸ் வேணும். எதுவும் 2-3 வருஷம் பண்ணாலும் வரப்போதில்லை. 10-15 வருஷம் இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் டீம் இந்தியா குவாலிஃபையே ஆகும். ஜப்பானால முடியுது, சவுத் கொரியாவில் முடியுது, ஏன் நம்மளால முடியாது? முடியும். எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு ஃபுட்பால் பார்க்குற ரசிகர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.